பார்க்கவே பிடிக்கல. டென்ஷன் ஆகுது மண்டையில். கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கணும். எத்தனை ஊடகம் பேசுது, நல்லவங்க பேசுகிறாங்க. உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறீங்களே, 2 கட்சி ஒன்றா சேர்ந்துடும், ஆட்சி அமைச்சிரும். அதுக்கு ஸ்டாலின் ஐயாவே பரவாயில்ல, நான்லாம் வரலன்னு டாட்டா காமிச்சிட்டாரு. எடப்பாடிக்கு கண்ணில் அப்படியே நெருப்பு வருது. ஐயோ, நேற்று வந்தவன் இன்றைக்கி ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி தாங்க முடியல. எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? ஜெயிச்சவங்களுக்கு வழியை விட்டுட்டு ஓரமாக போய் ஒதுங்கி உட்காருங்க. ரிட்டையர் ஆன கேஸுங்கெல்லாம் ஆட்சி நடக்கட்டும். எங்களுக்கு இலவசமே வேண்டாம், ஆட்சி நடக்கட்டும். நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் சரி. மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்க வந்தால் போதும். இலவசம் ஒன்றும் யாரும் எதிர்பார்க்கல. ஆட்சி மாற்றதுன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வராதான்னு சொல்லி தான் நாங்களாம் எதிர்பார்த்தோம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு பையன் வந்திருக்கு. நாங்கள்லாம் தாய்மாருங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறோம். நான் அதை தடுக்கவோ யாரும் இல்லை. நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்கன்னா, கட்சியில் நேரடியாக நில்லுங்க. எந்த கூட்டணியும் இல்லாமல் நின்று இந்த மாதிரி ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராக உட்காருங்க. எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அப்போ நீங்கள் காப்பாற்றுவீங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் குறுக்கு வழியில் வரணும்னு நினைக்காதீங்க என்றைக்கும். எப்படி எத்தனை பிரச்சனை தாங்குவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சாதாரண இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் கொடுப்பீங்க? தாங்க முடியல. உண்மையாலுமே எல்லாம் வழி விட்டுட்டு போங்க. மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் ஆட்சி நடத்துறதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சி சப்போர்ட் பண்ணணும். ஆனால் மனசாட்சி இல்லாமல் பொறாமை எண்ணமத்திலையும் நாம் வரலையே, நம்மளது தோற்று போயிட்டோமே, நம்ம இப்படி ஆகிட்டோமேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இப்படி தான் எரியும். நீங்களே உட்காந்தா கூட மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லா மக்களும் உங்களை ஒரு ஏளகமாக பார்ப்பாங்க. இப்படி குறுக்கு வழியிலே தான் எப்பயுமே வருவீங்களா? நேர் வழியில் வரமாட்டிங்களா? நேர் வழியில் தில்லா ஆளுங்களை வச்சு எல்லா இடத்துக்கும் ஆள் அமைச்சு ஜெயிச்சு வெளியே தில்ல ஆட்சி அமைக்கிறாங்க பாரு, அதுதான் ஆட்சிக்கு முதலமைச்சர் நாங்கள் ஏற்றுக்குவோம். இவ்வளோ பணம் செலவு பண்ணி யாராவது வந்தீங்களா? கொஞ்சமாச்சும் வழி விடுங்க. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் அவர் வரும். மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுட்டோம். ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க பாரு, 2, 3, 4 கட்சி வச்சுக்கிட்டு பெட்டி பெட்டியாக பணம் வாங்குறதுக்கு நீங்கள் அலையிறீங்க பாரு. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. ஓ, இந்த மாதிரி கூட நடக்குமான்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஒவ்வொரு கட்சிக்காரங்களை பற்றி எங்களுக்கு நல்லா புரிகிற அளவுக்கு இப்போ டிவியில் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி டிவி இல்லாத அதெல்லாம் ரேடியோவில் கேட்ட காலத்துலலாம் சொன்னதெல்லாம் நம்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி டிவின்னு ஒன்று வந்ததுனால இன்றைக்கி யார் எப்படி நடந்துக்கிறாங்க, யார் எந்த கட்சிக்காரங்க நாட்டுக்காக உழைக்கிறாங்க, நாட்டுக்காக யார் பாடுபடுறாங்க, எந்த மக்களுக்காக யார் பாடுபடுறாங்கங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஊழல் பண்ண